ஹாய் எவ்ரிவன், ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசர் வாழ்ந்துட்டு வந்தாருங்க. அந்த அரசர் பேர் விராட். ரொம்ப பேராசையும் தற்பெருமை கொண்டவராக அந்த அரசர் இருந்தார். தன் உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆகணும் தான் அந்த அரசருக்கு ரொம்பவே ஆசை. அரசருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தாங்க. அவங்க பேர் சுபாஷினி. அவங்கள தான் அரசருக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஒரு நாள் அரசரோட ஊருக்கு பெரிய மேஜிஷியன் வந்தாங்க. அவங்க பேர் அர்ஜுன். கொஞ்ச காலங்கள்லேயே அந்த மேஜிஷியனோட புகழ் இந்த நாடு ஃபுல்லாகவும் பரவிட்டு. அதை கேட்ட அரசர் ரொம்பவே கோவப்பட்டார். தான் நாட்டில் தன்னை விட யாரோ ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்கன்னு நினச்சி அந்த மேஜிஷியனை மீட் பண்ணணுன்னு சொன்னாங்க. அரசர் அந்த மேஜிஷியனோட மேஜிக்கை டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. அவரை கூப்பிட்டு, நீ உன்னோட மேஜிக்கால் குழந்தைங்களை வேணால் ஏமாற்றலாம், என்ன ஏமாற்ற முடியாது, நான் சொல்கிறத நீ செஞ்சு காட்டாதான் நீ பெரிய மெஜிஷியன், நான் ஒத்துப்பேன்னு சொன்னாங்க. உடனே அந்த மெஜிஷியன் அர்ஜுனும் சரி நான் நீங்கள் சொல்கிறத செய்கிறேன்னு சொன்னாங்க. நான் தொடுறதெல்லாம் பொண்ணாகணும், நான் எதை தொட்டாலுமே அது தங்கமாக மாறணும்னு அரசர் அந்த மேஜிஷியனை கேட்டார். அந்த மேஜிஷியனும் ஒரு மந்திரத்தை போட்டு இனிமேல் நீங்கள் எதை தொட்டாலும் அது தங்கமாக தான் மாறும்னு சொன்னாங்க. சரின்னு அரசரும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. போய் மரத்தை தொட்டார், டேபிளை தொட்டார், பூவை தொட்டார், அது எல்லாமே பொண்ணாக மாறிடுச்சுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அரசருக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பிடலான்னு சொல்லி போய் அந்த சாப்பாடை தொட்டார். சாப்பாடு தங்கமாக மாறிடுச்சுங்க. தண்ணியை தொட்டார், தண்ணியும் தங்கமாக மாறிடுச்சு. அரசரோட கவலையும் ஆரம்பிச்சிருச்சு. நான் தொடுறதெல்லாம் தங்கமாக மாறும்னு நினச்சேனே, இப்படி என்னால் சாப்பிட கூட முடியலையேன்னு அரசர் ரொம்ப வருத்தப்பட்டார். மறுநாள் காலையில் அரசரோட மகள் சுபாஷினி அரசர் ஏன் கவலையாக இருக்காங்கன்னு கேட்டு அவங்கள ஆறுதல் படுறதுக்காண்டி வந்தாங்கங்க. அப்படி அரசரை தொடும்போது அவங்களும் தங்கமாகவே மாறிட்டாங்க. கவலை தாங்கலை. உடனே அந்த மேஜிஷியனை கூப்பிட்டு தனக்கு இந்த வரமே வேண்டான்னு சொல்லிட்டு அந்த மேஜிஷியனை திருப்பி எல்லாத்தையும் நார்மல் ஆக்கும்படி சொன்னாங்க. அந்த மேஜிஷியனும் திரும்ப ஒரு மேஜிக் பண்ணி எல்லாத்தையுமே நார்மலுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு மேஜிஷியனை பார்த்தா என்ன வரம் கேட்பீங்க? நீங்கள் என்னென்ன வேண்டிப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.